வணக்கம். நம்ம இந்த தொடர் பதிவுல அக்பர் பீர்பல் கதைகளை கேட்டுட்டு வரோம். கதைகள் கூறும் கருத்தோட ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சேர்த்தே பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி கேட்கறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற கதை பொறாமை கண்ட பொல்லாங்கு. வாங்க கதைக்குள்ள போலாம். பீர்பல் அவையில் இருக்கும் வரை தங்கள் எவரிடமும் அரசருக்கு மரியாதை ஏற்படாது என்று அமைச்சர்களும் அறிஞர்களும் பொறுமினர். பலமுறை அவரை வீழ்த்த முயற்சித்து தாங்கள் வீழ்ந்ததை எண்ணி வேதனையடைந்தனர். எப்படி வீழ்த்துவது என்று ஆலோசித்தனர். அவர்களில் ஒருவர் கூறிய திட்டம் எல்லோருக்கும் பிடித்து போய்விட்டது. அதனை மிகவும் ரகசியமாக செயல்படுத்த முடிவு செய்தனர். அரசருடைய சவர தொழிலாளியை அழைத்து விவரத்தை கூறினர். மறுநாள் வழக்கம் போல் மன்னருக்கு சவரம் செய்ய தொழிலாளி சென்றான். சவரம் செய்யும் பொழுதே, பேரரசே, நான் உங்கள் பாட்டனாருக்கும் சவரம் செய்துள்ளேன், உங்கள் தந்தையார் அவர்களுக்கும் செய்துள்ளேன். அவர்களது உயர்ந்த பண்பை மறக்கவே முடியவில்லை. அவர்கள் இப்போது எங்கிருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ என்று கூறி ஏக்கப் பெருமூச்சு விட்டான். மேலுலகில் நன்றாகத்தான் இருப்பார்கள் என்றார் அக்பர். மகாராஜாவே, அது எப்படி சொல்ல முடியும்? யாராவது ஒருவரை மேலுலகம் அனுப்பி கண்டு வர சொல்லலாம் என்று மிகுந்த பணிவுடன் நாவிதன் கூறினான். இவன் என்னதான் சொல்ல வருகிறான் என்று புரிந்து கொள்ள, அதற்கு யாரை அனுப்புவது என்றார் அக்பர். சக்கரவர்த்தி அவர்களே, எதனையும் வெற்றிகரமாக முடிக்கும் மகா ஆற்றல் உடையவர் தங்களிடமே உள்ளார் என்றான் சவர தொழிலாளி. யாரை சொல்கிறாய்? மதியோகி பீர்பலை விட சிறந்த ஆற்றலுடையவர் எவருமே இல்லையே. அவரே மிகவும் பொருத்தமானவர். நிச்சயம் வெற்றியுடன் திரும்புவார். நீ சொன்ன நபர்தான் சரியான ஆள் என்று அக்பர் ஆமோதித்தார். பீர்பலை உடனே வரவழைத்தார் மன்னர். அவரிடம், நீர் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர். அதனால் தாங்கள் உடனே மேலுலகம் சென்று என்னுடைய பாட்டனாரையும் தந்தையாரையும் சந்தித்து அவர்களின் நலனை விசாரித்து வந்து என்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். இதனை கேட்ட பீர்பல் திடுக்கிட்டு போனார். தன்னை ஒழிக்க பொறாமைக்காரர்கள் திட்டமிட்டு நடத்தும் சதி என்பதை புரிந்து கொண்டார். சவர தொழிலாளிதான் இந்த சதிக்கு உடந்தை என்பதையும் தெரிந்து கொண்டார். அப்போது அக்பர், பீர்பாலே, தீவிரமாக என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அரசே, மேலுலகம் சென்று உடனே வருதல் இயலாது. 3 மாதங்கள் ஆகும். அத்தோடு 10,000 மொஹராக்கள் பணமும் தேவைப்படும். தாங்கள் இதற்கு ஒப்புதல் அளித்தால் நான் சென்று தங்கள் மூதாதையரை கண்டு வர தயாராக உள்ளேன் என்றார். அக்பரும் அதனை ஏற்றுக்கொண்டு பீர்பல் கேட்ட பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். விடை பெற்ற பீர்பல் பணத்துடன் தனது வீட்டை அடைந்தார். தனக்கு மிகவும் நம்பிக்கையான பணியாளர்களை அழைத்து தனது வீட்டிற்கும் மயானத்திற்கும் இடையில் ஒரு ரகசிய சுரங்கம் தோண்டச் செய்தார். இது வெளியே எவருக்கும் தெரியாது. சுரங்கப்பணி முடிவடைந்ததும் பீர்பல் அக்பரை சந்தித்தார். அரசே, மேலுலகம் சென்று வர தயாராகிவிட்டேன். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தாங்கள் செய்யலாம் என்றார் பீர்பல். குறிப்பிட்ட நாளில் ஊரை ஒட்டியுள்ள மயானத்தில் பீர்பல் மேலுலகம் செல்வதை காண மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இன்றோடு பீர்பல் ஒளிந்தான் என்று சதிகார கூட்டம் மகிழ்ச்சியடைந்தது. மயானத்தில் சிதை அடுக்கப்பட்டது. பீர்பல் அனைவரையும் வணங்கி விடை பெற்றுக் கொண்டு சிதையில் படுத்துக் கொண்டார். சந்தனக்கட்டைகள் அடுக்கப்பட்டதும் சிதையின் கீழ் இருந்த ரகசிய கதவை திறந்து கொண்டு சுரங்கத்திற்குள் நுழைந்து தன் வீட்டிற்குள் பீர்பல் போய் சேர்ந்து விட்டார். 3 மாதங்கள் யாரும் காணாத வகையில் வீட்டிற்குள்ளேயே தாடியை வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தாடி மீசையுடன் அக்பரை காணச் சென்றார். அக்பராலேயே அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. மாமன்னரே, வணக்கம், நான் தான் பீர்பல். இதனை கேட்ட அவையோர் திடுக்கிட்டு போயினர். அதிர்ச்சியில் நிலை குலைந்து இது கனவா நனவா என்றே புரியாமல் அதிர்ச்சியாயினர். சிதையில் வைத்து கொளுத்தப்பட்ட பீர்பல் எப்படி உயிருடன் வர முடியும்? அவர்களாலே நம்ப முடியவில்லை. ஆனால் அக்பர் பதற்றமே இல்லாமல், பீர்பாலே, தாங்கள் திரும்பி வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய பாட்டனாரும் தந்தையாரும் நலமாக உள்ளனரா என்று ஆர்வமுடன் கேட்டார். பேரரசே, அவர்கள் நலமாக உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு குறை என்று நிறுத்தினார். என்ன குறை அவர்களுக்கு? சொல்லுங்கள், உடனே நிவர்த்தி செய்து விடுவோம் என்றார் மன்னர்.
வேறொன்றுமில்லை மன்னவா, அவர்களுக்கு அங்கே சவரம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லையாம். அதனால் ஏற்கனவே அவர்களுக்கு சவரம் செய்தவனையே உடனடியாக அனுப்பி வைக்கச் சொன்னார்கள் என்று கூறினார். இதுதானே, அதே நாவிதனை உடனே அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்வோம் என்று அக்பர் கூறினார். இதனை கேட்ட அவையில் இருந்த சதிகாரர்கள் தங்கள் குட்டு வெளிப்பட்டு விட்டதை புரிந்து கொண்டு அதிர்ந்து போயினர். தனக்கு ஏற்பட்டுள்ள தண்டனையை எண்ணி பதறிய சவர தொழிலாளி நேரடியாக பீர்பல் மாளிகைக்கு ஓடோடி சென்று அவர் காலில் விழுந்து கதறி அழுதான். தன்னை யார் யார் இவ்வாறு செய்ய சொன்னார்கள் என்பதையும் அறியாமல் செய்த குற்றத்தை பொறுத்தருளுமாறும் உயிர் பிச்சை அளிக்குமாறும் கெஞ்சினான். எய்தவனை விட்டுவிட்டு அம்பை நோவதில் பயனில்லை என்று பீர்பல் அவனை மன்னித்தார். மன்னரிடம் சென்ற பீர்பல், அரசே, நேற்றிரவு ஒருவர் மேலுலகத்திலிருந்து வந்தார். அவரிடம் தங்களின் மூதாதையர் செய்தி சொல்லி அனுப்பியுள்ளனர். நேற்று ஒரு திறமையான சவர தொழிலாளி அங்கு வந்து விட்டானாம். அதனால் தாங்கள் யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் என்று கூறினார். நடந்ததை அறிந்தவராய் சிரித்துக் கொண்டே அக்பர், அப்படியா, மிக்க மகிழ்ச்சி என்றார். இன்னா செய்த தனக்கு கருணை காட்டி உயிரை காப்பாற்றிய பீர்பலை சவர தொழிலாளி நெஞ்சார வாழ்த்தினான். இந்த கதையில என்னதான் பீர்பலை சுத்தி சதி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு தண்டனைய அந்த தொழிலாளி கழிக்காம சினத்தை காத்த இந்த குணத்தை பத்தி ஐயா வள்ளுவர் வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரத்துல 301வது குறளா கூறியது. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின்யன் காவாக்காலின். தன்னை விட இளைத்தவர் மேல் சினம் கொள்ளாதவரே சினத்தை அடக்கியவர் ஆவார். மற்றவர்களிடம் சினத்தை காத்து அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால் என்ன? எங்கே தன் கோபம் பலிக்குமோ அங்கே கோபம் கொள்ளாதவனே நிதானத்தோடு செயல்பட்டு நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். உங்க நேரத்தை செலவழித்து இந்த கதைகளையும் குரலையும் கேட்டது உங்களுக்கு சிறிய அளவு பயனாவது அளிக்கும்னு நான் நம்புறேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அக்பர் பீர்பல் கதைகள் எல்லாம் சேர்த்து ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இங்க ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் கேளுங்க. மிக்க நன்றி.